ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியா பார்க்கக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் தமிழ் தலைவர் இருக்காங்களா அப்படிங்கிற அளவிற்கு வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் தமிழருடைய மாநாட்டில் நடந்திருக்கு. ரெண்டாவது, ஒழுக்கம்னா எப்படி ஒரு மிலிட்டரி கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய மாநாடு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மாநாடு. 2 லட்சம் தானே? 2 லட்சம் சேர் போட்டிருக்குது சார். வந்துட்டு போறவங்களுக்கு சேரே 2 லட்சம் சேர் போட்டிருக்குது. தமிழ்நாட்டு வரலாற்றுல நாம் தமிழர்களுடைய மாநாட்டில் தான் சொல்லப்படுது. நீங்க என்ன 2 லட்சம் சொல்லி கிண்டலா சொல்றீங்க? அமெரிக்காவில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, மலேசியாவில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. 234 தொகுதியில 117 தொகுதிகளுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் உதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எங்க நடந்திருக்கு? நாம் தமிழர் தான். உங்களை போன்றவர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் தர்மப்படி நியாயப்படி வாக்களித்தால் நாம் தமிழர் தான் ஆட்சி வரும். இந்த மாநாடு விஜய்க்கு பயந்து இந்த மாநாடு பெரிய அளவுல ஒரு எமோஷனலா நடத்தப்படுதா, வேற வழி இல்லாம நடத்தப்படுதா? மக்களுக்காக உண்மையாக உழைத்து வரக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற முடியும். விஜயை பார்த்து நாம் தமிழர் பயப்படுது, விஜயை பார்த்து அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் முத்து ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சார், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு நடக்குது. அவங்க ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப எமோஷனலாக அந்த மாநாடை நடத்துகிறாங்க. ஏன்னா 15 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஒரு 3வது சட்டமன்ற தொகுதியை சந்திக்கிறாங்க அவங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சி வேற தோன்றி இருக்கு. அவங்களோட வாக்குகளை, இளைஞர்களுடைய வாக்குகளெல்லாம் விஜய் எடுத்துருவாரு, டிவிக்கு எடுத்துருங்கிற ஒரு பயம் நாம் தமிழருக்கு இருக்குங்கிற மாதிரிலாம் பத்திரிகையாளர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எமோஷனலோட ஏற்கனவே 8% இருக்கிற வாக்கை இன்னும் தக்க வைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு எமோஷனல் மாநாடாக இருக்குது. இந்த மாநாடு எவ்வளோ மக்கள் கூடுவாங்க, எப்படி நடக்குது, இது என்ன கனெக்ஷன் இருக்கு நாம் தமிழருக்கும் இப்போ அடுத்து 2026 எலெக்ஷனுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அதாவது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. மாநாட்டிலேயுடைய தலைப்பே உங்களுக்கு செய்தியை மிக தெளிவாக சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நாம் தமிழருடைய மாநாட்டில் கலந்துக்கிடுங்க. இதுதான் அந்த மாநாட்டுடைய மெசேஜ். ரெண்டாவது, மாநாடு அப்படிங்கும்போது சில கட்சிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக, டிவிக்கு மாநாடு நடத்தும் போதுலாம் நீங்கள் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ள வாழை கொலைகளை திருடிட்டு ஓடுவாங்க, கத்திலாம் எடுத்து இருப்பாங்க, கரும்பை பிச்சுட்டு ஓடுவாங்க, இளநீர் தூக்கிட்டு ஓடுவாங்க, சேரெல்லாம் தலையில் வச்சு கொண்டு போவாங்க, பாட்டெல்லாம் உடைக்கப்படும், சேர்கள் நொறுக்கப்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் 2 கட்சிக்கு விஜய் போட்டினார்ல, இந்த மாதிரி நிகழ்வுகளை இந்த 2 கட்சிக்கும் போட்டி. யாருக்கு? சேர் உடைக்கிறது இல்லை. ஆமாம், சேர் உடைக்கிறது, அங்கே உள்ள பொருட்களை திருடிட்டு போகிறது. எடுத்துகிட்டு போகிறதுன்னு டீசெண்டாக சொல்லலாம், எடுத்துகிட்டு போகிறதும் என்ன அர்த்தம் புரியுது உங்களுக்கு? தெரிஞ்சதானே எடுத்துகிட்டு போகிறாங்க. தெரிஞ்சு எடுத்துட்டு போறாங்க சார், திருடிட்டு போறாங்க. அவங்களுக்கு தடுக்க முடியல. தடுத்தா எங்க கட்சி மாநாட்டுல சேர திருடிட்டு போறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்காங்க. அதுல யாருக்கெல்லாம் போட்டி? திமுகவுக்கும் தாவேக்காக்கும். இந்த மாதிரியான மாநாடுகளை பார்த்து பழக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு வித்தியாசமான முறையில, ஒழுக்கமான முறையில, நேர்மையான முறையில, அமைதியான முறையில, அழுத்தமான முறையில ஒரு சில கட்சிகள் கொள்கை தலைவர்னு சொல்லி 5 பேர் தான் வச்சிருப்பாங்க. 5 பேர். ஆனா 5 பேருடைய கொள்கைகள் அந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது. சில கட்சியில 3 தலைவர் போட்டிருப்பாங்க. அது யாரை போட்டிருப்பாங்கன்னா, ஈவேராவை திட்டி, ஈவேரா செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சதுதான் திமுக. ஆனா அந்த ஈவேரா படத்தை கொண்டு வந்து எங்க போடுவாங்க? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்க படத்தை கொண்டு வந்து எங்க போடுவாங்க? திமுகவுடைய சிம்பிள்ல இருக்கும். அவர் இருப்பாங்க, அண்ணா இருப்பாரு, கருணாநிதி இருப்பாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, கொள்கை தலைவர்கள் இவங்க சொல்ற நபர்களே இவர்களை எதிர்த்துதான் வந்தவங்க கட்சி அவங்களே போட்டுக்கிறாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் தானே எதிர்த்தாங்க, கொள்கைகளை எதிர்க்கல. கொள்கைகளை எதிர்த்தாங்க. கொள்கைகளை எதிர்க்கிறதுனாலதான் பிரச்சனையே வருது. கொள்கையை எதிர்க்கலைங்கிறீங்க. அவரு அந்த திராவிட கழகத்துடைய கொள்கை தேர்தலே போட்டியிட மாட்டோம்னு சொல்லி திமுக தேர்தலில் போட்டியிடாம இருந்துச்சா? திராவிட கழகத்துடைய கொள்கை திராவிட நாடு கொள்கை. நேரு
பிரிவினைவாதம் பேசக்கூடிய அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவானோடனே அண்ணா பயந்து போய் திராவிட நாடு கொள்கையே வேண்டாம், விட்டுருக்கடா சாமியை, நாங்கள் இந்திய தேசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோன்னு சொன்னாரு. இதெல்லாம் வரலாறு. அப்ப எங்க கொள்கை எங்க இருக்கு? அதே மாதிரி இப்ப புதுசா வந்த பேரும் ஒரு 5 தலைவர் படுத்து வச்சிருக்காங்க. இந்த 5 தலைவர்கள் யாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சாதனைகள் என்ன, அவங்க மக்களுக்காக என்னென்ன செஞ்சாங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் அந்த தலைவரை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னா அவருக்கு தெரியாது. இதுதான் அந்த வகையில 500க்கும் மேற்பட்ட தலைவர்களை தமிழ்நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக, தமிழ் மொழிக்காக, பெரியார் தவிர தமிழ்நாடு இன்றைய தமிழ்நாடை உருவாக்குறதுக்காக போராடிய உண்மையான தமிழர்களை அடையாளம் காட்டும் விதமாக மிகப்பெரிய அளவில் இப்படி ஒரு கொள்கை தலைவர்கள் 500 பேருக்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறதையே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியா பார்க்கக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் தமிழ் தலைவர் இருக்காங்களா அப்படிங்கிற அளவிற்கு வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் தமிழருடைய மாநாட்டில் நடந்திருக்கு. இதை தாண்டி போட்ட சேர்லாம் போட்ட இடத்துல அப்படியே இருக்கு. பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானதுங்கிறத நடைமுறைப்படுத்துங்கிற வகையில் இன்னைக்கு தண்ணி எல்லாம் சில்வர் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்குறோம். ரெண்டாவது, ஒழுக்கம்னா எப்படி ஒரு மிலிட்ரி கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய மாநாடு இன்னைக்கு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மாநாடு. 2 லட்சம் தானே? 2 லட்சங்கிறது சேர் போட்டிருக்குது சார். வந்துட்டு போறவங்களுக்கு சேரே 2 லட்சம் சேர் போட்டிருக்குது. தமிழ்நாட்டு வரலாற்றுல நாம் தமிழர்களுடைய மாநாட்டில் தான் சொல்லப்படுது. நீங்க என்ன 2 லட்சம் சொல்லி கிண்டலா சொல்றீங்க? அமெரிக்காவிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, மலேசியாவிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கனடாவிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல 15 லட்சம் பேர் வந்துட்டாங்களா இல்ல வர போறாங்களா? வந்துட்டாங்க. அதாவது வந்து போனவர்கள் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் இருக்கும். அமர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு சேர் மட்டுமே 2 லட்சம் பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச மலேசியாவில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து என்னோட நண்பர்கள் கலந்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு இது. ரெண்டாவது, இந்தியாவில் பெண்கள் சுதந்திரம், பெண் உரிமை, பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதையே நாங்கள் செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு 50% வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரே கட்சியாக 234 தொகுதியில 117 தொகுதிகளுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் உதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எங்க நடந்திருக்கு? நாம் தமிழர் தான். இதை பெண் உரிமை, பெண் சுதந்திரம் பத்தி பேசக்கூடிய திமுக செய்வாங்களா? 117 தொகுதியில பெண்களுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களா? 117க்கு பாதி ஒரு 60 தொகுதி கொடுப்பாங்களா? 25% கொடுப்பாங்களா? கேட்டா 33% நாங்க போராடணும், 50% போராடணும்னு சும்மா வாயில பேசுறதுங்கிறது வேற, செயல் வடிவத்தில் அதை செய்து காட்டுவது என்பது வேற. ஒருவேளை ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்களா? யார் ஜெயிக்க முடியாது? பெண்கள். நாம் தமிழர் இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வாங்கல. அதனால அதாவது சார், நாம் தமிழருடைய வளர்ச்சி என்பது படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. சினிமா கவர்ச்சியிலையோ, இப்போ நீங்க நாம் தமிழர் பேசுறீங்களா? திமுக ஆரம்பிச்சது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? திமுக 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவங்க ஆட்சி பிடிச்சது எந்த வருஷம்? 67. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. நீங்க நாம் தமிழர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் ஆச்சு இல்ல, இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு. டைம் இருக்கு இல்லைன்னு சார். சில பேருக்கு சில ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சூழல்கள் இதெல்லாம் இருக்கும். நீங்க சும்மா கிண்டல் பண்ற மாதிரி ஊடகவியலாளர்கள், இந்த சினிமாக்காரங்க வந்த உடனே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் வீட்டுல இருந்து கிளம்பிட்டான், பாத்ரூமுக்கு போறான், ஒண்ணு கடிக்க போறான்னு சொல்லி அதெல்லாம் வீடியோல காட்டக்கூடிய நீங்கள், கொள்கைக்காக, மக்களுக்காக, கடலுக்காக, நதிக்காக, சுற்றுச்சூழலுக்காக, கால்நடைகளுக்காக மாநாடுகள் நடத்திய அண்ணன் சீமான் அவர்களை நீங்க எந்த இடத்துலயும் மதிச்சு பேசியிருக்கீங்களா? 8.3% வாக்கு எடுத்து இந்திய அரசியல எந்த பின்புலமும் இல்லாமல், யாரிடம் கூட்டணி வைக்காம கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான்.
இது யாராவது மறுக்க முடியுமா? திமுக வந்து ஆனா கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சாங்க 67 திமுக அதுதான் சொல்றேன், கூட்டணி வைத்து அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே 18 வருஷம் ஆச்சு. அதுவும் கொள்கையில் முரணான முஸ்லிம் லீக்கு, தமிழரசு கழகம், நாம் தமிழர் கழகம், நாம் தமிழர், கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திர கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரே நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற அடிப்படையில் எம்பிக்கு நின்று அதுக்கப்புறம் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சரான வரலாறுலாம் 67 நடந்தது. இல்ல அதான் அந்த அப்படி திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணாவுக்கே நம்ம முதல்ல ஆட்சி பிடிக்க மாட்டோம். இல்ல அந்த நிலைமை தானே தமிழ்நாட்டுல இருக்குது எல்லா கட்சிகளுக்கும். அப்புறம் ஏன் தனிச்சு நிக்கணும்ன்ற அவர்கள் வந்து கொன்ற கொள்கையில உறுதியா நிக்காங்களா இல்லையா? ஏன் நாங்க வந்து சமரசம் கிடையாது, கூட்டணி எங்களுக்கு தேவை கிடையாது. கூட்டணியில சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சியா செயல்படலாம்ல. அதுக்கு அவர் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது கூட்டணிங்கிறது வந்து அவசியமற்றது. மக்களுடன் நான் கூட்டணி, மக்கள் என்னை ஆதரிப்பாங்க, என்னை கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்குவாங்க. நான் முதலமைச்சர் ஆகாட்டாலும் கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காகவே போராடுவேன், போராடி போராடி ஓய்ந்து போவேனே தவிர கூட்டணி யாரு கூட வைக்க முடியாது, யாரு கூட கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு விளக்கெல்லாம் கேட்டுருக்காரு. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். அப்படின்னா நீங்க எலெக்ஷன்ல நம்ம பெண்களை 117 பெண்களை நிப்பாட்டணுங்கிறது வேஸ்ட் ஆயிரும்ல. அது வேஸ்ட் எல்லாம் கிடையாது சார். உங்களை போன்றவர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் தர்மப்படி நியாயப்படி வாக்களித்தால், நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ உங்களை போன்றவர்கள் சொன்னேன், வாக்களித்தால் நாம் தமிழர் தான் ஆட்சி வரும். நாம் தமிழர் மாதிரி சேலஞ்சிங் பண்ணி நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், பிரச்சாரத்துக்கு பிரியாணி கோட்டர் கொடுக்க மாட்டோம், ஒரு மிலிட்டரி கட்டுப்பாடுடன் தமிழக மக்களுக்காக உழைப்போம், தமிழ் மொழிக்காக உழைப்போம், தமிழ்நாட்டுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாராவது இருக்காங்களா? இந்த மாநாடு வந்து விஜய்க்கு பயந்து இந்த மாநாடு பெரிய அளவுல ஒரு எமோஷனலா நடத்தப்படுதா, வேற வழி இல்லாம நடத்தப்படுதா? நீங்க வந்து நார்மலான விஜய்ங்கிறது வந்து சார் அவர் ஒரு நடிகர், அவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் கூட்டம் கூடுதுல அவருக்கு. வடிவேலுக்கு கூடாத கூட்டமா சார்? நாளைக்கு வந்து சூரி இருக்காருல்ல, நடிகர் சூரி, அவர் மதுரையில் ஒரு மீட்டிங் போட்டாருன்னு விஜயை விட 10 மடங்கு கூட்டம் போடும். ஏன்னா அவருக்கு வந்து சாதி பின்னணி இருக்கு, அவர் மண்ணில் மைந்தரு, அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர். சூரியையும் விஜயுமே கம்பேர் பண்ண முடியாது. இவர் சினிமாவில் வேணா ஹீரோவா இருக்கலாம், உச்ச நட்சத்திரமா இருக்கலாம், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலாம். ஆனா மக்கள் மத்தியில நடிகர் சூரிக்கு இருக்கிற செல்வாக்கு விஜய்க்கு இருக்குன்னா இருக்காது. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இதே மாதிரிதான் சீமானனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் சொல்லி கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி பேர் தெரியுமா உங்களுக்கு? மக்கள் நிதி மையமா நீதி மையமா? அவரு திமுக எதிராக தானே ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க இருக்காரு? அதாவது சீமான் அவர்கள் வந்து நியாயமாக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதனால் அவரை வீழ்த்த வேண்டும் சொல்லி ஒரு நடிகரை வச்சு மக்கள் நீதி மையம் ஒரு கட்சியை உருவாக்கி தனிச்சு போட்டின்னு சொல்லி, அப்புறம் இன்னொரு நடிகரான சரத்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் கூட்டணி வச்சு ஒரு தேர்தலில் சந்திச்சாங்க. அப்பவும் இதே மாதிரி தான் இந்த மீடியாக்கள் கமலஹாசன்லாம் போக்கஸ் பண்ணாங்க. அவர் வரும்போது என்ன பண்ணாரு, வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க டார்ச் லைட்லாம் எடுத்து டிவிலாம் உடைச்சாரு. அப்ப இப்ப என்ன பண்ணாரு, அந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அறிவாலயத்தோடய வாட்ச்மேனா போய் உட்காந்துட்டாரு ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக. இது எதுக்கு சொல்றோம்னா, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றவங்கள எம்ஜிஆர் ஆயிட முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தெரியும். நடிகர் சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர். அவரு தேர்தல் அரசியல ஜெயிச்சாரா? அவருக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சா? அதற்கு பின்னாடி வந்த பாக்யராஜா இருக்கலாம், டி ராஜேந்திரா இருக்கலாம், விஜயகாந்தா இருக்கலாம், சரத்குமாரா இருக்கலாம். யாராவது நடிகர்கள் அரசியல் ஜெயிச்சு வரலாறு இருக்கா? கிடையாது. அப்போ மக்களுக்காக உண்மையாக உழைத்து வரக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற முடியும். விஜயை பார்த்து நாம் தமிழர் பயப்படுது, விஜயை பார்த்து அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழரை பார்த்து காப்படிக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. சரி, இந்த மாநாடு வந்து 2026 தேர்தலில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இன்று திருச்சியை குலுங்கும் அளவிற்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநாடு எப்படி கட்டுக்கோப்பா நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு பாடம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பேராசிரியர் போன்று அந்த மாநாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் கட்டமைச்சிருக்காங்க.
வருங்காலில் திமுகவாக இருக்கலாம், டிவிகேவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்க வந்து நாம் தமிழர் மாநாடு எப்படி நடத்தினாங்க, எவ்வளவு ஒழுக்கமா இருந்தது, ஒரு குப்பை கூட கிடையாது, யாரும் வாழைக்கொலையெல்லாம் திருடிட்டு போல, யாரும் இளநியை திருடிட்டு போல, யாரும் சேரை உடைக்கல அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் பார்ப்போம். அதை குறிப்பா என்ன சொல்ல போனீங்கன்னா, குடும்பமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநாடாக நாம் தமிழர் மாநாடு நடைபெறுகிறது. தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது. அதோடைய தாக்கம் 2027 தேர்தலில் நிச்சயம் இருக்கும். ஏற்கனவே 8.3% வாங்கின அண்ணன் சீமான் அவர்கள் 16% நிச்சயம் தாண்டுவார்கள். 2031 32% தாண்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. நியாயமானவர்கள் நல்லவர்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முன்னெச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.